வணக்கம் நண்பர்களே. வண்ணங்களை விற்கும் ஒரு வியாபாரி என்ன, அதுதான் அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். ஐயா, சுரண்டல் லாட்ரி, கள்ளச்சாராயம் என்ன, நல்ல சாராயம் என்ன, சாராயம், லாட்ரியிலேயே இன்னொரு சாதாரண லாட்ரி, சுரண்டல் லாட்ரி, அப்புறம் அரசாங்கம் அனுமதிக்காத லாட்ரி விற்கிறது, இதை மாதிரி செஞ்சவங்களை நிதி ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. யாருன்னு உலகத்துக்கே தெரியும், இருந்தாலும் நான் பேர் சொல்லக்கூடாது. வம்பு வழக்கு விஷயங்கள், நீதிமன்றங்கள், இதெல்லாம் இவங்க ஈஸியாக அந்த இதை பிடிச்சிக்குவாங்க. இவங்க பண்ண கொள்ளையை மறந்துடுவாங்க, இவங்க பண்ண தவறுகளை மறந்துடுவாங்க. இதை பப்ளிக்கில் சொன்னாருன்னு சொல்லி நம்மளை இது பண்ணுவாங்க. இதுக்கு நான் பயப்படலை, நிறைய வீடியோக்கள் நானே போட்டிருக்கேன். ஆனால் இந்த அட்டூழியங்கள், இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுற ஒரு வண்ணம் மாற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய, வண்ணங்களை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஒன்று, அவர் இதுக்காக மட்டும் ஆரம்பித்தாரா? இல்லை. அவர் இதுவரைக்கும் அவர் ஏற்கனவே நடிகர் பார்த்தீங்களா, அதனால் இதுவரைக்கும் எத்தனை படங்கள் நடித்தார், அந்த படங்களிலெல்லாம் ஊதியத்தை எந்த வண்ணங்களில் பெற்றுக்கொண்டார், ஊதியங்களை என்ன வண்ணங்களில் அவர் கருப்பு கலர் அடித்து இத்தனை பெற்றுக்கிட்டாரு, வெள்ளை கலர் அடித்து இவ்வளோ பெற்றுக்கிட்டாரு, இதில் எந்த வழியில் வந்தது, எப்படியெல்லாம் இவங்க அதை பதுக்கி வச்சுருக்குறாங்க, சொத்துக்களாக மாற்றி வச்சுருக்காங்களா, அல்லது பணமாகவே வச்சுருக்காங்களா, இல்லை கோல்டாக மாற்றி வச்சுருக்காங்களா, என்ன செஞ்சுருக்காங்க, எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க, இத்தனை விஷயங்களும் இருக்கும் பொழுது நான் தூய்மையான ஆட்சி தருவேன், நான் உங்களுக்கு இரட்சகனாக இருப்பேன், நான் தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த நேரடியாக பூமியில் குதித்த ஒரு தூயவன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒருத்தர் இன்னமும் இதை நம்பிக்கிட்டு ஒரு அதுலேயும் குறிப்பாக ஐயா தமிழருவி மணியன் சொன்ன மாதிரி எந்த கட்சிக்கும் இல்லாத இளம் பிள்ளைகள்லாம் பாவம், அவங்க பின்னாடி போகிறத பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொன்னார். அது மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இதையெல்லாம் நாம் எந்த சகிப்புத்தன்மையோடு இதெல்லாம் பார்க்குறதுன்னு தெரியல. நான் சொன்ன அத்தனை கொள்ளைகளும், அத்தனை அட்டூழியங்களும், அத்தனை பண அட்டூழியங்களும் இங்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா, இதை மட்டும் கூறுங்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு நான் தூயவனாக வருவேன் சொல்வதற்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? பார்ப்போம். தொடர்ந்து ஒருவேளை வேறு கலர் ஏதாவது அடிச்சிட்டாரான்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.